பைத்தியம். பைத்தியம் என்பது ஒரு நோய் என்று கருதினாலும் அது முழுக்க வசியம் சம்பந்தப்பட்டது பிள்ளைகளே. அதாவது பிள்ளைகளே, 25,000 கொடுத்து ஒரு டிவி வாங்கி வைத்திருப்போம். நமக்கு அது பெரிய விஷயம். இந்த செய்தி வாங்கிய காலகட்டம் 1993. அதை ஒரு பைத்தியம் கல்லால் கம்பால் அடித்து உடைத்து விட்டு சிரிப்பான். நமக்கு வேதனை, அவனுக்கு மகிழ்ச்சி. சிலரை அடித்தாலும் சிரிப்பார்கள். பைத்தியம் என்பது முற்றிலும் முழுக்க முழுக்க ஒரு தனி உலகம் பிள்ளைகளே. ஆம், அவர்கள் உலகத்தில் துக்கம் என்பதே கிடையாது. பைத்தியக்கார மருத்துவமனையில் ஒரே ஒரு நாள் சென்று பாருங்கள். பேசிக்கொண்டே இருக்கும் பைத்தியம் ஆளுக்கொருவராய் 1 மணி நேரம் தொடர்ந்து கவனியுங்கள். அவன் 1 மணி நேரத்தில் ஒரு முறையாவது மிஸ்னா என்ற வார்த்தையை உபயோகிப்பான். அந்த பைத்தியம் இன்னொரு பைத்தியத்தோடு பேசுவதை கவனியுங்கள், மிரள்வோம். ஆனால் அவர்கள் விடாமல் பேசுவதாலும் இடையிடையே சிரிப்பதாலும் பொலேர் என்று அரைந்து அடித்து விடுவதாலும் யாரும் தொடர்ந்து கேட்பதில்லை, கேட்டாலும் புரிவதும் இல்லை. ஆனால் ஜெர்மனியில் ஒரு மருத்துவர் வில்லியம்ஸ் கூரியர் என்பவர் இவர்களுக்கு ஊசி போடும் போதெல்லாம் தினமும் கவனித்து ஒரே ஒரு வார்த்தை அடிக்கடி பேசுகிறார்களே, அது என்ன என்று ஆங்கில அகராதியை விடிய விடிய புரட்டியும் மிஸ்னா என்ற வார்த்தைக்கு அர்த்தமே கிடைக்கவில்லை.